அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி ஆச்சு. எல்லாரும் சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா ஒன்று கும்பராசியில் இருக்கிறவங்க, மகர ராசியில் இருக்கிறவங்க, எனக்கு சனி விட்டு போச்சு, சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமே நான் வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான ஓட்டங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கெல்லாம் ஜென்மத்தில் இருந்து அது ஒரு விதமான கஷ்டத்தை கொடுத்தது. இப்போ அந்த கஷ்டம் முடிஞ்சு வச்சு அடுத்து இந்த சனி செய்ய போகிற ஒரு விஷயத்தை யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அவங்களுக்கு சரியா இருக்கும், இவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர, இப்போதைக்கு பணப்புழக்கங்கள் கம்மியாயிட்டு. இது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. பணப்புழக்கங்கள் கம்மியாயிடுச்சு. ஏன்? இது யாராவது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இப்போ மிஞ்சி போனா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 6/3 தான் வந்து என்ன சொன்னா பயிற்சி ஆச்சு. இப்போ ஒரு மாசம் முடிஞ்சு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நான் ஒரு 2 மாசம் தான், 2 மாசம் இன்னொரு 6/5 வந்துருச்சுன்னா என்ன சொல்லலாம்னா 2 மாசம் 60 நாள் தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சனி வந்து ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுக்க போகிறார். அதற்கு கண்டிப்பான ஒரு தீர்வு என்பது இருக்கிறது. யாரும் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஓப்பனா பேசிட்டு தான் இப்படித்தானா, எல்லா மனிதனுமே கடைசி வரை வந்து நிம்மதியாக இருக்க முடியாதான, அந்த பூமியில் இருக்கிற அத்தனை காலம் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு குடைச்சல் என்பது சனியாலும் கேதுவாலும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதை தீர்ப்பதை விட நாம் அதை தாங்கக்கூடிய சக்தி மட்டும் நமக்கு வேணும். அந்த சக்தியை வந்து என்ன சொன்னா, அதற்கு இந்த சனியோடைய கொடுமைகளை எல்லாம் அனுபவிச்ச நலமகராஜாவில இருந்து, திருஞான சம்பந்தர்ல இருந்து அத்தனை பேரும் வந்து என்ன சொன்னா இந்த வதத்தை பட்டுட்டு தான் போயிருக்காங்க. அதற்கு தேர்வும் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அது காலத்தால் இப்ப மாடர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்த காரணத்தினால எல்லாமே மறந்துட்டோம். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜலராசி என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு எந்த கட்டமாக வருகிறது, உங்கள் லக்கணத்திற்கு எந்த கட்டமாக. சில பேருக்கு 2/6/10 வரலாம், சில பேருக்கு 4/8/12 வரலாம், சில பேருக்கு 1/5/9 வரலாம், சில பேருக்கு வந்து என்ன சொன்னா 3/7/11 வரலாம். இதுக்குள்ளதான் உங்களுடைய கஷ்டம் இருக்குங்கிறது கொஞ்சம் விவரமாக இருக்கிறவங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எந்த ஒருவனுக்கு ஜலராசி என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் எந்த கட்டமாக வருகிறதோ அது உங்கள் லக்கணத்துக்கு தக்கன மாறும். அப்ப நெருப்பு ராசியில போய் பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொன்னா, பொதுவாக 4ஆம் இடமாக கடகம் வரும், 8ஆம் இடமாக மேசத்துக்கு வந்து 8ஆம் இடமாகவும் 12ஆம் இடமாகவும் வரும். அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா, இந்த சிம்மத்துக்கு போய் வந்து என்ன சொன்னா அதே 4/8/12 தான். தனுசுக்கு போய் பாருங்க 4/8/12 தான் வரும். அந்த 4/8/12 அப்படிங்கும்போது கட்டங்கள் மாறுமே தான். ஆனா ஜலராசி இதுக்குள்ளதான் இவங்களுடைய பிரச்சனை வந்து கண்டிப்பா இதுக்குள்ளதான் வந்து உழண்டு கொண்டு இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேச லக்கணம், அந்த அம்மாவுக்கு எப்பயுமே வந்து 4/8/12 தான் பிரச்சனையே வரும். ஒண்ணு 4ஆம் இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை வச்சுக்கிடும், அல்லது 8ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை வரும், 12ஆம் இடத்துல ஒரு பிரச்சனை வரும், நிம்மதி இல்லாம அலையும். இது என் கண்ணு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகள் உட்காந்து என் கூட எனக்கு சப்போர்ட்டாக இருந்து வந்து என்ன உதவியாளராக இருந்தது. அது கால சந்தர்ப்பம், அதற்கு பிறகு அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல, சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாச்சு. அதற்கடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்றான்னா, தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன ஜலராசி எந்த இடமாக வருகிறதோ, என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதுலதான் அவங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும். இதை தீர்க்க கற்றுக்கொள்வதற்கு ஒரு விதியை சொல்லியிருக்காங்க. அந்த விதி கடைசியில வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுவேன். அப்ப இப்ப
நெருப்பு ராசியில பிறந்தவர்களுக்கு பூரா 4, 8, 12 என்பது பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். நெருப்பு ராசியில யார் பிறந்தாலும் 4, 8, 12 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயும், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மர்மம் என்று சொல்லக்கூடிய இல்லற சுகமும், 12 என்று சொல்லக்கூடிய அயனசேன போகஸ்தானமும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறத மேசம், சிம்மம், தனுசுல போய் பிறந்தவங்க பார்த்துடு. அதுல இருந்து மாற்றமே கிடையாது. அதே சமயத்துல மண் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரத்துல போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே 3, 7, 11 பிரச்சனைக்குரியது. 3ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா தன்னுடைய முயற்சி, சுய முயற்சி, இளைய சகோதரன், புகழ், கீர்த்தி. 7ஆம் இடம் என்பது கணவன், நட்பு. 11ஆம் இடம் என்பது மூத்தோர் ஸ்தானம், உபய கலத்திர ஸ்தானம். இதுக்குள்ள இவங்க போய் மாட்டிக்கிடக்கூடாது. இதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிடக்கூடாது. இளைய சகோதர ஸ்தானத்தால் போய் மாட்டிக்கிடக்கூடாது. இளைய சகோதர ஸ்தானத்திட்ட என்ன சொல்றான்னா நட்பு எல்லாம் வச்சுக்கிடணும். அவர்களுக்கு ஒரு இக்கட்டுன்னு போய் நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல உங்களை என்ன சொல்றான்னா உங்களை மாட்டி விட்டுரும். அப்ப மண் ராசிக்கு 3, 7, 11 தான். அன்பு பாசம் எல்லாமே அன்பு பாசம் தானே. 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய விருத்தியில அன்பு பாசம் தானே, உயிர்காரகம் தானே. அந்த உயிர்காரகம் சில நேரங்கள்ல என்ன சொன்னா உயிர்காரகத்துல அடி வாங்கலாம், அல்லது பொருள்காரகத்துல உயிர்காரகத்துல போய் உள்ள நுழைஞ்சு பொருள்காரத்துல அடி வாங்கிடலாம். அப்ப இப்படியெல்லாம் என்ன சொல்றான்னா இந்த கொடுமையை இது படுத்தும். என்ன காரணம் அப்படின்னா சனியோடைய நட்சத்திரங்கள் ஜலராசியில் இருக்கிறது. 3 நட்சத்திரமும் முழு நட்சத்திரம். பூசம் கடகத்திலையும், விருச்சிகத்துல அனுசமும், மீனத்துல உத்திரட்டாதியும் இருக்கின்ற காரணம். இப்ப ஐயா போய் உட்கார்ந்து இருக்கிறது தன்னுடைய நட்சத்திரம் இருக்கின்ற வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார். அவர் என்ன செய்வாரு, சட்டம் ஒழுங்குக்கு இவர் தான் காரியகர்த்தா. சட்டம் ஒழுங்குக்கு இவர் தான் காரியத்தை. யார் சொல்றான்னா உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12, 1, 5, 9 உங்க லக்கணம் என்ன சொன்னா விருச்சிக லக்கணமாக இருக்கலாம், தனுசு லக்கணமாக இருக்கலாம், கடக லக்கணமாக இருக்கலாம். கரெக்டா என்ன சொன்னான்னா அவர் எப்பயுமே இந்த இடங்களை என்ன சொன்னான்னா இந்த காரகத்துவத்துல 3ல் 1 கை வச்சிட்டு இருப்பார். 3ல் 1 அவருக்கு எது தோதாக இருக்கிறதோ, நீங்க எதுல வீக்னஸா இருக்கீங்களோ அந்த வீக்னஸ்ல அவர் கை வச்சிருவார். ஏன்னா இப்ப அவருடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கு. 2வது என்ன சொன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி என்ன சொன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். அப்ப இன்னும் 4 பாதம் இருக்குது. பிறகு கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருவார். ரிவர்ஸ்ல வரும்போது கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிடலாம். அதுக்கடுத்து என்ன சொன்னா என்னதான் ரிவர்ஸ்ல வந்தாலும் ரிவர்ஸ்ல வந்த வண்டி கடைசி வரைக்கும் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அதற்கடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன சொன்னா விறுவிறுன்னு என்ன சொன்னா உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, 4 பாதங்களை கடக்கின்ற வரை சனியோடைய கொடுமை நமக்கு என்ன சொன்னா கண்டிப்பாக உண்டு. கொடுமை என்பது என்ன சொன்னா ஒவ்வொருத்தருடைய கட்டங்கள், அது என்ன ஆதிபத்தியமாக வந்திருக்கிறதோ அந்த கட்டங்களின் மூலமாக அவர் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது இது தெரியாம இருந்துதான் என்ன சொன்னா நம்ம ஒரு மனதில் ஏன் இப்படி இருக்குது, சனி பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே என்ன சொன்னான்னா என் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவான். சூத்திரத்தை எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனை என்பதை ஜோதிடர்கள் சொல்ல வேண்டும். ஜோதிடர்கள் என்ன சொன்னான்னா அது 3 மாசம் கழிச்சு சரியா அதெல்லாம் எந்த ரூபத்திலையும் சரியா போகும் சரியா போகாது என்பதை உத்தரவாதமாக சனியிடம் சொல்லவே முடியாது. அப்ப அவரை சமாளிப்பதற்கு நம்ம என்ன, சனியை சமாளிக்கணும். இப்ப பொதுவாக இப்ப இந்த பிரச்சனை என்பது எல்லா மனிதனுக்கும் மீன ராசினாலேயோ அல்லது கடக ராசினாலேயோ விருச்சிக ராசினாலேயோ பிரச்சனை வரப்போகிறது. அந்த கட்டம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த கட்டத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது. ஏன்னா அதற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான ஆதிபத்தியமுடைய கிரகம் வலிமையா போய் 1 மாசம் 2 மாசம் 45 நாள் 1 வருஷம் நாளும் பரவாயில்ல, 1.5 வருஷம் நாளும் பரவாயில்ல, தப்பிச்சிடலாம்.
2.5 ஆண்டுகள் என்ன சொன்னான்னா ஜலராசியில் சனி இருக்கும் போது, அவருடைய நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரங்கள் இருக்கும் போது அங்க டச்சபிலிட்டி ஆகி இந்த 3 இடத்துலையும் என்ன சொல்லலாம்னா 3 இடமும் ஒரே ஆதிபத்தியம் வந்து ஒருத்தருக்கு என்ன சொன்னா 2, 6, 10 வரும், ஒருத்தருக்கு 3, 7, 11 வரும், ஒருத்தருக்கு என்ன சொல்ல 1, 5, 9 வரும், ஒருத்தருக்கு என்ன சொல்லலாம்னா 4, 8, 12 வரும். இவ்வளவுதான். 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12, 1, 5, 9 தான் வரும். எல்லா மனிதனும் இதுக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது சார்ந்த கிரகம் அந்த இடத்துல வராம இருக்கிற வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் என்ன சொன்னா வகுப்புல என்ன சொன்னா ஹெட் மாஸ்டர் வராம இன்சார்ஜ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹெட் மாஸ்டர் வரலடா, தொந்தரவு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் இருப்போம். உதவி ஹெட் மாஸ்டரோ யாரோ ஒருத்தர் ஒரு 4 நாள் லீவ் போட்டிருந்தாருன்னு இன்சார்ஜா இருக்கும்போது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க வேலை பார்க்குற அந்த டீச்சர்ஸுக்கும் கொஞ்சம் இன்னைக்கு ஹெட் மாஸ்டர் இல்லடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா தான் இருப்பாங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு பார்த்தீங்களா. 2.5 வருஷத்திற்கு எல்லா மனிதருமே நீங்கள் சமாளிக்க தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் சமாளிக்க தயாராகணும்னா என்ன செய்யறது அப்படின்னா பச்சை பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பச்சை பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்ப்பணேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறுல இந்த சனியை சமாளிப்பதற்கு, சனியோடைய கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்கும், சனியோடைய சங்கடங்களிலிருந்து நாம் ரிலீஸ் ஆவதற்கும், சனியோடைய கஷ்டங்களை என்ன சொன்னா சமாளிப்பதற்கும் நித்தமும் 8 தடவை, காலையில் 8 தடவை, மதியம் 8 தடவை, இரவு 8 தடவை, இரவு 8 தடவை என்ன சொல்றான்னா நீங்கள் அந்த பச்சை பதிகத்தை தயவு செய்து பாட்டாக கூட கேட்கலாம். நீங்க நெட்டில் யூடியூப்ல தட்டி பார்த்தோன்னா பச்சை பதிகம் போட்டீங்கன்னா 5 நிமிஷம் 49 செகண்ட்ஸ் அந்த பாட்டு ஓடும். அது கேட்கலாம். இருந்தாலும் உங்கள் வாயால் அந்த பாடலை என்ன சொன்னா 8 தடவைனாலும் சொல்லணும். அது ரொம்ப நிறைய இருக்குமே, 5 நிமிஷம் பாட்டை என்ன எடுப்பேன், இல்லைன்னா 3 தடவை. ஏன்னா சனியோடைய எண்ணிக்கையில் பார்வையில் 3 என்ற ஒன்றை உண்டு. அப்ப அந்த 3 தடவைனாலும் காலையில எந்திரிச்ச உடனே சனியோடைய கொடுமையிலிருந்து நம்ம தப்பிக்கணும், நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு காலையில் 3 தடவை, மதியம் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பாடலை, பச்சை பதிக பாடலை, போகமார்த்த பூமுலையாள் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதை நீங்கள் டெய்லி என்ன சொல்லணும்னா காலையில 3, மதியம் 3, இரவு 3 படிச்சிடணும். படிச்சாச்சுன்னா உங்களை கண்டிப்பாக ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டார். இல்லைன்னா கொடுமைக்கு தயாராகி கொள்ளுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயம், லக்கணம் கும்பலக்கணம் 2ல சனி வந்தாச்சு. அப்ப 2, 6, 10 பிரச்சனைக்குரியதாக மாறும். கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷனை வயதை காரணம் காட்டி நிறுத்திட்டான். வயதை காரணம், வயது சின்ன வயசா இருக்கு, 35 வயசு கூட ஆகல, எப்படி என்ன சொன்னா உங்களை சீஃப் மேனேஜரா போடுறது அப்படிங்கிறான். ஏன்னா அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை வேலை வாங்கினீங்க, அழகா வேலை வாங்கி டார்கெட் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னா கோடிக்கணக்கான 200 கோடிக்கெல்லாம் இது டார்கெட் வச்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண வச்சு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றான்னா தளராதீர்கள், உங்களுக்கு இன்னும் 35 வயசு கூட ஆகலை இல்லை அப்படிங்க. அப்ப நம்ம அந்த 2, 6, 10 வரும்போது அப்படியே என்ன சொல்றான்னா அந்த அந்த அவன் வந்தவொடனே என்ன செஞ்சிட்டானா கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கல, கிடைக்கும் அப்படிங்கிற 100% நம்பிக்கை இருந்த ஒன்றை அந்த கும்பலக்கணத்திற்கு எல்லா ஆகுதியையும் என்ன சொல்றான்னா ஒரு சாதாரண குப்பையாக கிடந்த இடத்தை கோபுரமாக மாற்றி வெற்றி பெற்ற அந்த நபருக்கு ப்ரமோஷன்ல என்ன சொன்னான் வயதை காரணம் காட்டி நிறுத்தி விட்டான். அப்ப சனி எங்க போய் என்ன செஞ்சாரு, கிழவனுக்கு தான் என்ன சொன்னா ப்ரமோஷன். ஏன்னா அவர் வயதானவர் இல்ல, இளமையான ஆள் போய் என்ன சொன்னா உயர்ந்த பதவியில் உட்காரலாமா, அது சின்ன வயசுலயே உட்காரலாமா,
எப்படி வந்து என்ன சொல்றான்னா அந்த பாயிண்ட்ல போய் உள்ள உட்காடுறான். அப்படின்னா சரி கொஞ்சம் பக்கத்துல கேட்ட இடம்னாலும் கொடுங்களேன், அந்த இன்னொருத்தர் இருக்காரு பார்த்து விடுவோம் கொடுப்போம் அப்படிங்கிற. இதற்கு அப்பாற்பட்டு வந்து அது என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப எல்லா மனிதருமே உங்களுக்கு இந்த ஜலராசியில் இருக்கின்ற சனி என்ன ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ, மீனம் என்ன ஆதிபத்தியமுடையதாகவும், கடகம் என்ன ஆதிபத்தியமுடையதாகவும், விருச்சிகம் என்ன ஆதிபத்தியமுடையதாக வருகிறதோ அதில் உங்களுக்கு ஒரு அடி உண்டு. அது மீனத்தில் அடிக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்ற கடகத்துல அடி கிடைக்கலாம், அல்லது வந்து என்ன சொல்றான்னா வந்து விருச்சிகத்துல அடி கிடைக்கலாம். ஏன்னா அவர் தயாராகி சாட்ட கம்பை எடுத்து விட்டார், உத்திரட்டாதி 1க்கு வந்து விட்டார். அப்ப அவரை வந்து என்ன சொல்றான்னா ஏற்கனவே வலிமையான நபர் என்னுடைய சுய நட்சத்திர சாரம் வாங்கி வந்து என்ன சொல்றான்னா மூவ் ஆகும் போது என்ன நடக்கும், நீங்கள் சரியான நபராக இருந்தால் அப்படியே லேசா வந்து பூ போல தட்டி விட்டுட்டு போவார். கொஞ்சம் சரியில்லாத லக்கணங்களாக வந்து அவருக்கு பிடிக்காத லக்கணங்களாக மேச லக்கணமாகவோ மேச லக்கணமாகவோ கடக லக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ விருச்சிக லக்கணமாகவோ இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சரியான அடி கொடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் தினமும் பச்சை பதிகத்தை காலையில் 3, மதியம் 3, இரவு 3 தடவை தயவு செய்து படிங்கள். படித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும். அதற்கடுத்து இன்னொன்று இதோட சேர்ந்து சொல்லிடுறேன். எல்லாரும் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த பதிகம் இது ஒரு பதிகம் தான். அதுவும் ஒரு 10-20 வரி வரும், 20 வரி வரும். அதை நல்லா போட்டு நெட்டில் போய் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. நெட்டில் போய் பிரிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா நீட்டாக வந்து ஒரு சிவப்பு லெட்டரில் வந்து பொடிதாக தான் இருக்கும். அதாவது கண்டிப்பாக காலையில் ஒரு 3 தடவை, மதியம் 1 தடவை, நைட்டு 3 தடவை. இந்த ரெண்டையும் வந்து என்ன சொல்லலாம்னா பச்சை பதிகம் வந்து என்ன சொன்னா சனீஸ்வரனுடைய தொந்தரவுகளிலிருந்து தப்பிக்கவும். 2வது ஜலராசி எதாக வந்தாலும் அங்க ஒரு பணத்தடுமாற்றங்கள் இருக்கும், மனத்தடுமாற்றங்கள் இருக்கும். அப்ப இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்று சொல்லக்கூடிய பாட்டை வந்து அதுவும் முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பாடி வச்ச ஒரு அற்புதமான பாட்டு. அது கொஞ்ச நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப ஒரு வாரமாக உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு சித்திரை பிறந்த நாளில் இருந்த அப்படியே ஸ்டக்கப் ஆகும். அப்படியே ஸ்டக்கப் ஆச்சு. என்னடா ஸ்டக்கப் ஆகுது, 2 நாளைக்கு இருக்கும் பிறகு சரியா போயிருமே அப்படின்ட்டு சிந்தனை பண்ணி என்ன காரணம் அப்படின்னு படுத்து யோசிக்கும் போது இன்று வந்த ரிசல்ட் இதுதான். அதனால அதை எடுத்து வந்து அந்த பிரிண்ட் அந்த பாட்டெல்லாம் எடுத்து நீட் பண்ணி பிரிண்ட் போட்டு வந்து என்ன சொன்னா நம்ம கார்லேயே போறதுனால கார்ல வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டு கேட்க இந்த சனியோடைய தொந்தரவும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். அது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு 2-6-10ங்கிறதுனால என்ன பண பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு என்ன சொன்னா 3-7-11 பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு 4-8-12, சில பேருக்கு 1-5-9 பிரச்சனையாக இருக்கும். அப்பாங்கும் போது நீங்கள் இந்த பச்சை பதிகத்தை படியுங்கள். கண்டிப்பாக சனியோடைய பிடியில் கொஞ்சம் அந்த மீனம் கடகம் வந்து விருச்சிகம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகத்தை கண்டிப்பாக கொடுக்காது. 2வது பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று சொல்லக்கூடிய பாடலை நீங்கள் தினமும் காலையில் ஒரு 3 தடவை, மதியம் 3 தடவை, இரவு 3 தடவை கண்டிப்பாக படியுங்கள். படித்தீர்கள் என்று சொன்னால் பணம் வரும். இதுல ரகசியம் கண்டிப்பாக உண்டு. அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா ரிசர்ச் பண்ணணும், ஜோதிடத்துல ரிசர்ச் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து என்ன சொன்னா வந்து அதை வச்சுக்கிட்டா பணம் வந்துடும், இதை வச்சுக்கிட்டா பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் வச்சு வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் அதுல வெற்றி பெறல, சொல்றவங்களும் வெற்றி பெறல. அவங்களுக்கு வேற வழி இல்லை. நான் இந்த துறைக்குள்ள இருக்கேன், நான் ஏதாவது வந்து ஒரு சொல்லிட்டே இருக்கணும், சொன்னாதான் வந்து மக்கள் வந்து என் வீடியோவை பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நான் பேசுற வீடியோலாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்லி ரிசர்ச் மைண்டில் வச்சு தான் பேசுவேன், ரிசர்ச்சை வச்சு தான் பேசுவேன்.
அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகணும். அப்ப ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை ஏற்கனவே நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோவை போட்டிருப்பேன். ஆனா கொஞ்சம் வந்து அப்ப இருந்த காலத்துடைய தன்மைகளுக்கு தக்கன போட்டிருப்பேன். இப்ப ரெஃப்ரெஷிங்கா வந்தேன் சார். நிறைய தெரிஞ்சு போடுறதுனால இது எல்லோருக்கும் பயனளிக்கிற ஒரு விதமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இந்த பச்சை பதிகம் பாடலையும் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று சொல்லக்கூடியதும் இது வந்து என்ன சொன்னா ஒரு ரெகுலராக நீங்க வந்து பக்தியோட இதை செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பணப்பிரச்சனை வராது, தொழில் பிரச்சனை வராது. விருச்சிகம், மீனம், கடகம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமுடைய கட்டங்களாக வருகிறதோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படும் என்று கூறி பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி என்பது என்ன சொன்னா நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து சாதகம் பாதகம் பேசியிருந்தாலும் இப்ப ஒட்டுமொத்தத்துக்கு பிரச்சனை என்பது சனி இடம் மீனமாக இருக்கின்ற காரணத்தினால் மீனத்தில் இருக்கிற உத்திரட்டாதியும் கடகத்தில் இருக்கின்ற பூசமும் விருச்சிகத்தில் இருக்கிற அனுசமும் இருக்கிற காரணத்தினால சனி வலுவாயிட்டார். சனி வலுவான காரணத்தினால இனிமேல் அவருக்கு வந்து அந்த 4 பாதங்களை கடந்து ரேவதிக்கு போற வரைக்கும் நாம் எல்லோரும் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா அவருடைய அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு நேர்மை தன்மைக்கு நாம் பலிகட ஆயிடக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக இந்த 2 பாடலை வந்து ரெகுலரா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.